அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னிருந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாய் திகழக்கூடும் என்பதற்காக. அதாவது நம்ம முந்தைய வசனம் நீங்கள் யாரும் வரல, கிட்டத்தட்ட எதிலிருந்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் 167 168 182 வரைக்கும் பேசி முடிச்சாச்சு. அது போன கிளாஸ்லேயே பேசி முடிச்சாச்சு. இப்போ அந்த ரமலானுடைய வசனம் வருது. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னிருந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முந்தைய சமூகம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி என்னென்ன சரியத்து கொண்ட சமூகங்கள் உருவானுச்சோ எல்லா சமூகமும், எல்லா நபிமார்களுடைய சமூகத்திலையும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருச்சு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சஹரு இஃப்தார் வச்சு நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்துச்சான்னு கேட்டால் அது அப்படி கிடையாது. தண்ணி குடிச்சே நோன்பு பிடிக்கிற சிஸ்டமும் இருந்திருக்கும். இப்போ நம்ம யூதர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, யூதர்கள் சஹரே வைக்க மாட்டாங்க, ஆனால் நோன்பு வைப்பாங்க, இஃப்தார் இருக்கும் அவங்கள்ட்ட. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நோன்பு சிஸ்டங்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கு இருந்துச்சு. முந்தைய சமூகங்கள் எல்லாருமே நோன்பு பிடிச்சாங்க. அப்போ அதை சொல்லும் போதே எல்லாம் என்ன சொல்றான், இறைநம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னிருந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல், உங்களுக்கு முன்னாடியே இப்படி இருந்துச்சு, பயப்படாதீங்க, உங்களுக்கு புதுசா கொண்டு வரல, உங்களுக்கு முன்னாடியே இருந்துச்சு, அதைத்தான் உங்களுக்கு கடமையாக்கியிருக்கேன். அது எப்படி அதை கடமையாக்கப்பட்டிருக்கு, அதை நீங்க செய்யறதுனால என்ன நடக்கும், இரையச்சம் உள்ளவர்களாய் மாறக்கூடும். தக்குவா, இரையச்சம். இரையச்சம்னா என்ன? நம்ம ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் இதை பத்தி தான் பார்த்தோம். முதல் 5 வசனங்களை பத்தி பார்க்கும்போது இரையச்சத்தை பத்தி தான் நம்ம பேசணுமே. அந்த உதாரணம் அது அவர் சொன்ன டெஃபினிஷன் ஈஸியா புரியுறதுக்கு. தக்குவா என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, முட்பாதைகள், முள்ளெல்லாம் இருக்குது, முள்ளு இருக்கக்கூடிய ஒரு பாதையில் நீங்க நடந்து போகும்போது என்ன பண்ணுவீங்க, நடந்து போகும்போது அந்த முள்ள தங்களுடைய ஆடைகள் படாமல் அப்படியே தூக்கிக்கிட்டே நடந்து போவோம்ல, அந்த மாதிரியான நிலை தான் தக்குவா. இன்னைக்கு இந்த உலகம் இருக்குது, உலகம் சுத்தி முத்தி பாவம் தான். ஈஸியா நமக்கு ஆக்சஸ் இருக்கக்கூடிய விஷயங்களா என்ன மாறி போச்சு, பாவங்கள் தான் ஆகி போச்சு. அந்த பாவங்கள்ல இருந்து எப்படி விலகி போகணும், முள்ளுல இருந்து தங்களுடைய ஆடைகளை விலக்கிக்கிட்டு அப்படியே போவோம்ல, அதே மாதிரி நம்ம விலகி போகணும். அந்த நிலை தான் தக்குவா. அந்த நிலை யாரு அதை கேர் பண்றாங்களோ அவங்க தான் அப்படி போக முடியும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அப்படி போக முடியும். அதுலேயே அந்யோன்யம் ஆகி போகணும்னு நினைக்கிறவங்களால அப்படி போக முடியாது. அப்ப இந்த நிலை இருக்குல்ல, இந்த நிலை யாருக்கு வரும், தக்குவா உடையவங்களுக்கு தான் வரும். தக்குவா எப்படி வரும், பயிற்சிகளால தான் வரும். பாவத்துல மூழ்கிட்டோம். சில விஷயங்கள் இன்னைக்கு உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கையில செல்போன் வந்துருச்சு, செல்போன்ல அடிக்ஷன் ஆயிட்டோம். இன்னைக்கு பாவம் செய்யாம ரொம்ப நேர்த்தியா இருக்கக்கூடிய நிலை இருக்குல்ல, அந்த நிலையில யாருமே இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, முன்னாடிலாம் பொழுதுபோக்குக்காக என்னென்ன இருக்கும், கேரம் போர்டு விளையாடுவோம், நொண்டி விளையாடுவோம், ஏதோ ஒரு விளையாட்டுகள் இருக்கும். நம்ம பொழுதுகளை போக்கிக்கிறதுக்கு என்னென்னவோ விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம செய்யும் போது இன்னைக்கு நம்ம நைட்டு உட்காந்து யோசிக்கிறோம், என்னென்ன செஞ்சோன்னு யோசிச்சோம்னா என்ன சொல்லுவோம், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் லிஸ்ட் போட முடியும். காலைல இத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், இந்த சாப்பிட்டேன், இந்த இடத்துக்கு போனேன், இவ கூட போய் விளையாடினேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய சுய நினைவுக்கு உட்பட்டு நம்ம இதெல்லாம் செஞ்சோம். இன்னைக்கு செல்போனை கையில் எடுத்துட்டோம். செல்போன் வந்த காலத்துலையுமே நம்ம என்ன பண்ணோம், முதல் செல்போன் வந்தப்போ கேம் விளாண்டோம், ஃபோன் பேசணும், கேம் விளாண்டோம், ஃபோன் பேசணும். இதெல்லாம் சொல்லும்போது கூட அந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ ரீல்ஸ்னு ஒரு செட்டப் வந்துருச்சு. இது வந்ததுக்கு அப்புறம் ரீல்ஸ் பார்த்தோம் தான் சொல்ல முடியுமே தவிர, எத்தனை ரீல்ஸ் பார்த்தோம், என்னென்ன வீடியோக்கள் வந்துச்சு, யார் வீடியோக்கள் வந்துச்சு எதுவுமே தெரியாது. அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறோம், அவ்வளோதான். 1 மணி நேரம் போயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம எங்கேயாவது போகிறோமே, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க்ல போய் பணம் எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோம், இல்லை ரேஷன் கடைக்கு ஜாமான் வாங்க போகிறோம், லைனில் நிற்கிறோம். நிற்கும்போது என்னமோ அவ்வளோதான், ஏதோ மறுமை நாளில் கொஸ்டினுக்கு பதில் சொல்ல நிற்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம போகிற நேரமாக பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்கும்,
வரிசையில் அந்த லாஸ்ட்ல நம்ம நிற்போம். முன்னாடி இருக்கிற அம்மாவுக்கு கார்டை வச்சா கியூஆர் கோடு எடுக்காது, விரல் வச்சா விரல் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காது, ரொம்ப நேரம் ஓரமா நிக்க வச்சுக்கிட்டு இருப்பான், ரொம்ப நேரம் ஆகும், நமக்கு உயிர் போற மாதிரி இருக்கும். டென்ஷன் ஆகும். ரேஷன் கடைக்கெல்லாம் போக சொன்னா ஆத்திரமா இருக்கும். அது போய் நின்று வரிசையில் நின்று பொருள் வாங்குறதுக்கும் டென்ஷன் ஆகும். அதே மாதிரி நோம்பு கஞ்சி வாங்க போகும்போது டென்ஷன் ஆகும். அதே மாதிரி தான் எல்லாமே இந்த லைன்ல நிக்கிற விஷயங்கள் எல்லாமே டென்ஷன் ஆகும். அந்த டைம்ல போனை கையில கொடுத்து பாருங்க, நம்ம 10 ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுவோம். தம்பி சீக்கிரம் பாப்பா, இல்ல நாங்க போயிடுவோம்பா. அப்பதான் தெரியும் முடிஞ்சிருச்சு லைன்னுட்டு. அந்த அளவுக்கு நம்மள மெய்மறதில ஆழ்த்தக்கூடிய, பொழுதை போக்கக்கூடிய ஒரு விஷயமா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரீல்ஸ்லாம் இருக்கு. இதுலயுமே குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்ஷனான விஷயங்கள் இருக்குல்ல, இதுல இருந்து மீள முடியாத அளவுக்கு நம்மள மாட்ட வைக்கிறதுக்கு ரீல்ஸுக்கு பங்களிப்பு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு அடிமையாக்கக்கூடிய பண்புகளுக்கும் அந்த பங்களிப்பு இருக்கு. உதாரணத்துக்கு குடி, மதுவா இருக்கட்டும், சிகரெட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபாச விஷயங்களை பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல இந்த கேம் விளையாடுறதா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும், எதெல்லாம் யாரெல்லாம் எந்தெந்த வகையிலலாம் அடிமையாக்கி வச்சிருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட்ல எடுத்துப்போம். இதுல வந்து அடிமையா இருக்கிறவங்க மூணு வகையினர். ஒரு வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் உள்ள பூந்திருப்பான். கேம் விளையாடுறவன் இப்பதான் கேம் விளையாட ஆரம்பிச்சிருப்பான். தப்பான விஷயங்களை பார்க்கறவன் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். சிகரெட் அடிக்கிறவன் இப்பதான் அந்த பழக்கத்துக்குள்ள பூவர ஆரம்பிச்சிருப்பான். இப்ப இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ ரீல்ஸ் பார்க்கறது எல்லாமே இயல்புகள்ல பொதுவா இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸ்டார்ட் ஆகுறவன் எந்த நிலையில இருப்பான்? இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திருப்புது. மது என்ன பண்ணுது? அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திருப்புது. ரீல்ஸ் என்ன பண்ணுது? அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திருப்புது. எதெல்லாம் நம்ம அடிக்ஷனா இருக்கோமோ, எதுக்கெல்லாம் நம்ம அடிமையா இருக்கோமோ, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நம்மள திருப்புறதுனால தான் அது அடிமையா இருக்குது. அடிமையாக்கி வச்சிருக்கு நம்மள. அல்லாஹ்வுடைய நினைவு பக்கம் திரும்பிட்டோம்னா இதுக்கு நம்ம அடிமையா இல்லைன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒரு தப்ப செய்றோம். எப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு அடிமையா இருக்கோம், அந்த செயலுக்கு அடிமையா இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த செயல் அல்லாஹ் தடுத்தது. தப்பு. இத நான் செய்யக்கூடாதுங்கிற சுயநினைவு வந்து தடுத்து, நான் அந்த செயலை செய்யலன்னு வச்சுக்கங்களேன், அப்ப நான் அதுலருந்து மீண்டுட்டேன்னு அர்த்தம். ஆனா தடுத்தாலும் கூட, பரவால்ல சோ வாட் நான் செய்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு தப்ப செய்றேன்னா, நம்ம அந்த செயலுக்கு அடிமையாயிட்டோம்னு அர்த்தம். சிகரெட்டா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், அதுக்கு நம்ம அடிமையா இருக்கோங்கிறதுக்கான அடையாளமே அதான். அப்ப அந்த தப்ப என்ன பண்ணணும்? அதுலருந்து மீட்டெடுக்கணும்னா, அதுக்கு ஒரு மன வலிமை தேவை. அப்ப 3 வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒண்ணு இப்பதான் உள்ள பூந்தவன். இன்னொன்னு அந்த தப்புல மாட்டிக்கிட்டான். அந்த தப்புன்னு தெரியுது. அதிலிருந்து மீளணும்னு நினைக்கிறான். ஆனா அவனால மீள முடியல. மது தப்புன்னு நினைக்கிறான். அதனால என் குடும்பத்துல பிரச்சனை வருது, என் ஆரோக்கியம் பாதிக்குது, எனக்கு உடம்பு பிரச்சனை வருது. இதனால என்னால எந்த வேலையிலயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் முடங்கி கிடக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன், அதுலருந்து மீளணும்னு நினைக்கிறான். ஆனா அவனால மீள முடியல. ஏன்? கரெக்ட்டா அந்த டைம் வந்துருச்சுன்னா கை நடுங்க ஆரம்பிச்சிருது. ரீல்ஸ் பார்க்குற ஒருத்தன், ஃபோனுக்கு அடிக்ட் ஆகியிருக்கிற ஒருத்தன், ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க ஒருத்தன்ட்ட இருந்து ஃபோனை புடுங்கிட்டீங்கன்னா, ஐயோ! என்ன காப்பாத்துங்க யாராவது. ஐ நீட் டாடி அப்படிங்கிற மாரி ஆயிரலாம். இது இந்த நிலையில ஆயிடுறாங்க. அப்ப ரீல்ஸுக்கு அடிமையாயி இருக்கான். இதே மாரி ஒவ்வொரு விவகாரத்துக்கும் மனிதன் அடிமையாயி இருக்கான். அப்ப இதிலிருந்து மீள வைக்கிறதுக்கு என்ன தேவை? எத வச்சு மீள வைக்கலாம்? பயிற்சி படுத்தணும். பயிற்சி படுத்தி இதிலிருந்து மீள வைக்கணும். மொத நாள் கஷ்டமா இருக்கும். 2வது நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 3வது நாள் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அது ஈஸி ஆயிரும். அந்த தப்புல இருந்து அவன மீட்டெடுக்க முடியும். அதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோன்பு. ஏன்னா, ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஆசை, இச்சைகளை தூண்டக்கூடிய ஒரு சூழல் உருவாகுதுன்னா, மதுவ அருந்தணுங்கிறது இச்சை தான். மதுவ அருந்த தூண்டுறது இச்சை தான். எதெல்லாம் கீழான விஷயங்களோ, மனிதனை தன்னுடைய தன்மானத்திலிருந்து, சுயமரியாதையிலிருந்து இழுக்கடைய செய்யுதோ, அது எல்லாமே தப்பான விஷயங்கள். கீழான இச்சைகள் தான். அதெல்லாம் மனிதனை என்ன பண்ணுதுன்னா, அவனுடைய நிலையிலிருந்து கீழ இறக்க செய்யுது. அது எல்லாத்துக்கும் அவன் அடிமையா இருக்கான். அதிலிருந்து மீட்டெடுக்கிற வேலையை எது செய்யுதுன்னா, நோன்பு தான் செய்யுது. நோன்பை வச்சு மட்டும் தான் அவனை மீட்டெடுக்க முடியும். அதனால தான் பாருங்க, திருமணம் செய்யறதுக்கு சக்தி பெற்றிருந்தா திருமணம் செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சக்தி பெறலையா? நோன்பு வைங்கங்கிறாங்க. ஏன்? நோன்பு உங்களை மானக்கேடானவற்றிலிருந்து தடுக்கும். தொழுகை எப்படி தடுக்குதோ, அதே மாரி தொழுகைக்கு முந்தைய நிலையில நோன்பு தடுக்குது. ஒருத்தன் தொழுவவே போல, அவனுக்கு தொழுவுறதுக்கு இது இல்ல. ஏன்? அவன் தொழுவாம வேற விஷயத்துல அடிக்ட் ஆகியிருக்கான். நோன்புன்னு ஒரு ரூல்ஸ போடுங்க. அவன் சஹர் செஞ்சுட்டான். இஃப்தார் செய்யற வரைக்கும் அவன் சாப்பிட மாட்டான். தண்ணி குடிக்க மாட்டான். அது வரைக்கும் அவன் கேம் விளையாடக்கூடாது. அது வரைக்கும் அவன் தப்பான விஷயங்கள பார்க்கக்கூடாது. தப்பான விஷயங்கள பேசக்கூடாது. தப்பான விஷயங்கள செய்யக்கூடாது. இதெல்லாம் ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அந்த சிச்சுவேஷன். அப்ப அவன அந்த கட்டுக்கோப்புக்குள்ள நம்ம கொண்டு வந்து பயிற்சி படுத்திட்டோம்னா, அவனுக்கு அந்த அடிக்ஷன்ல இருந்து அவன் மீள்றதுக்கான வாய்ப்பு உருவாயிருச்சு. இப்ப அவன தொழுவையில கொண்டு போய் உட்கார வைங்க. அவன் தொழுதுருவான். அவனுக்கு ஈஸியா இருக்கும். தொழுவ சிரமமானதா இருக்காது. அப்ப நோன்ப வந்து அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்? இரையச்சம் உடையோராய் ஆவதற்கு. இந்த மாதிரியான பாவ காரியங்கள்ல இருந்து விலகி நடக்கணும்னா, உங்களுக்கு நோன்பு தான் ஈஸியான பயிற்சின்னு அல்லாஹ் சொல்றான். இத கொண்டு தான் நீங்க வழிநடத்தப்படணும். ஏன்? இன்னைக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒண்ணு ஒழுக்கம். அது இல்லாம ஒரு சமூகம் என்ன பேசினாலும் பிரயோஜனமே இல்ல.
நானே வந்து என்ன பண்றேன், நானே தப்பும் பண்றேன், தப்புன்னு பேசுறேன் அப்படின்னு சொன்னா அந்த அந்த பேச்சு ரொம்ப எடுபடாது. என்னைக்குமே பணக்கார ஒருத்தன் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பேசினாதான் அது வந்து முறையா எல்லாரும் ஏத்துப்பாங்க. ஒரு அம்பானியோ, ஒரு டாட்டாவோ யாராவது ஒருத்தவங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு, இப்படிலாம் இருந்தீங்கன்னா சம்பாரிச்சிரலாம். சம்பாதிக்கிறதுக்கு தேவையான அடிப்படையான பழக்கவழக்கங்கள்னு பேசினா ஏத்துப்பாங்க. அதே ஒரு பிச்சைக்காரனோ, கொத்தனாரோ உட்கார்ந்து சம்பாதிக்கிறதுக்கு தேவையான பழக்கவழக்கங்கள்னு பேசினானா ஏத்துப்பாங்களா? அதுக்கு தகுதியுடையவரா இருக்கணும். அப்ப ஒரு சமூகத்துக்கு அடிப்படை டிசிப்ளின் தேவை. ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி அத பேசுறதுக்கான டிசிப்ளின் நமக்கு அவசியம். அந்த டிசிப்ளின நம்ம வர வச்சுக்கணும்னா, நம்மள்ட்ட நோன்பு அவசியமான ஒண்ணு. அப்ப அந்த நோன்ப வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? இறையச்சம் உடையவரா நீங்க ஆவறதுக்கு உங்களுக்கு இது கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். நோன்பு நோற்பது குறிப்பிட்ட சில நாட்களே ஆகும். இதையும் சொல்லிர்றோம். குறிப்பிட்ட சில நாள் தான். 1 மாசம். 1 மாசம் மட்டும் நீங்க நோன்பு பிடிச்சா போதும். மிச்சம் எல்லாம் கட்டாயம் கிடையாது. நஃபீல். நீங்க வந்து விரும்புனா பிடிக்கலாம். விரும்புனா பிடிக்காமயே இருக்கலாம். ஆனா கட்டாயமாக்கப்பட்ட நோன்பு எது? இந்த 1 மாசம் ரமலானுடைய நோன்பு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? வந்து நீங்க உங்களுக்கு சில நாட்களே ஆகும். ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ, பயணத்திலோ இருந்தால் அவர் அந்நாட்களில் நோன்பு நோற்காமல் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும். அத நீங்க செஞ்சுக்கலாம். நீங்க நோயாளியா இருக்கீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்ல. நோன்பு விடணுமா? சரி விட்டுங்க. இல்ல நீங்க பயணத்துல இருக்கீங்களா? பிரச்சனை இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, அதற்கு மாற்றாக அந்த நாள் இல்லாம வேற ஒரு நாள்ல அந்த நோன்ப நீங்க புடிச்சிருங்க. அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு நோன்பு நோற்க சக்தி பெற்றிருப்பவர்கள் நோற்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் மீது ஃபித்யா பரிகாரம் கடமையாகின்றது. இப்ப இந்த விஷயங்கள் செய்றவங்க இன்னொரு நாள் புடிச்சுக்கலாம். நோன்பு வேணும்னே ஒருத்தன் விட்டுட்டான். நோன்பு புடிச்சிருக்கான். அவன் விடக்கூடாது. ஆனா விட்டுட்டான். அப்ப அவன் செஞ்சானா என்ன நடக்கும்? அவனுக்கு என்ன சொல்றாங்க? ஃபித்யா. ஃபித்யாங்கிறது கடமையாயிருச்சு. பரிகாரம் கடமை அப்படிங்கிறாங்க. அந்த பரிகாரம் என்ன? அது ஒரு நோன்புக்குரிய பரிகாரம் ஒரு ஏழைக்கு உணவளிப்பதாகும். ஒரு நோன்ப விட்டுட்டீங்க, வேணும்னே விட்டுட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஏழைக்கு நீங்க உணவளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம, ஆனால் எவரேனும் விரும்பி அதிக நன்மை செய்தால் அது அவருக்கே சிறந்ததாகும். இல்ல ஒரு ஏழைக்கு பதிலா நம்ம 2 ஏழைக்கு குடுக்குறோம், 3 ஏழைக்கு குடுக்குறோம். ஏன்னா நமக்கு தெரியும்ல, நம்ம செஞ்சது தப்புங்கிறப்ப, அந்த தப்புக்கு வந்து அத எந்த அளவுக்கு நம்ம தப்புன்னு உணர்ந்தோம்னா, அத நம்ம திரும்ப இது பண்ணுவோம். ஒரு ஆள் நம்ம இடிச்சுட்டோம், தெரியாம இடிச்சுட்டோம்னா சாரிங்கன்ட்டு போவோம். வேணும்னே ஒருத்தன எட்டி மிதிச்சுட்டோம். அவன் என்ன பத்தி இப்படி பேசினான்னு ஒருத்தன் வந்து சொல்லிட்டான். அவன் "ஏய் உன்ன பத்தி தான் தப்பா பேசிட்டு இருக்கான்." ஓடி போய் அடிச்சாச்சு. அடிச்ச உடனே அவன் பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டான். அப்புறமா அவன் சொல்லலங்க, அவன் பொய் சொன்னான்னு சொன்னா நமக்கு எவ்வளோ வலிக்கும். ஐய்யய்யோ! அவன் தப்பே பண்ணல. அவன போய் அடிச்சுட்டோமேன்றவன என்ன பண்ணுவோம்? அவன கூப்பிட்டு தடவி குடுத்து சாரிடா, சாரிடான்னு பார்க்கிறப்பலாம் சாரி கேட்போம். குற்ற உணர்ச்சி இருக்கும். அதே மாரி ஒரு நோம்ப தெரியாம விட்டுட்டோம். இல்ல ஒரு விஷயம் அவசியம் அதுக்காண்டி விட்டுட்டோம். இல்ல வேணும்னு தான் விட்டோம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. நோயாளியா இருக்கிறோம் விட்டுட்டோம்னா அது பிரச்சனை இல்ல. இன்னொரு நாள் குடிச்சுக்கலாம். அதே நேரத்துல அந்த நோம்ப வந்து இதா விட்டுட்டோம். நோயாளியா இல்லாம பயணத்துல விட்டுட்டோம்னாலும் பிரச்சனை இல்ல. அது இன்னொரு நாள் புடிச்சுக்கலாம். ஆனா வேணும்னே விடுறதுன்னா என்ன? நோம்பு புடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, வேணும்னே தண்ணி குடிக்கிறேன். அது தப்பு. ஒரு கல்யாண வீடு வருது. அப்ப நான் போறேன். நோம்பு புடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட் சொல்றான், "ஏன் மச்சான் இன்னைக்கு வாடா, எங்க வீட்ல விருந்துடா வாடா." "என்னடா இன்னைக்கு ஒரு நாள் விட்றா" அப்படின்டாங்கிறதுக்காண்டி அலட்சியமா அத வந்து விடுறேன் அப்படின்னு சொன்னா, அது ஒரு வரையறுக்கப்பட்டது. கட்டாயமா புடிச்சாகணும். கட்டாய நோன்பு அது. அந்த நோன்புல வேணும்னே விடுறேன் அப்படின்னு சொன்னா, அந்த நோன்பு அது எவ்வளவு பெரிய பாவம். அதே மாரி நோன்ப முறிக்கக்கூடிய காரியங்கள்னு சிலது இருக்கு. அந்த காரியங்கள் செஞ்சுட்டா, அதுவும் பெரிய தப்பு. அது தெரிஞ்சே அந்த மாரி செஞ்சுட்டோம்னா, அதுக்கு பரிகாரம் தண்டனை தான். இந்த மாரி பரிகாரம் எப்படி செஞ்சாகும். அதற்கேற்ற இது. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் நோன்புடைய நேரத்துல மனைவி கூட சேரக்கூடாது. அப்படி ஒரு வேளை ஒருத்தன் சேர்ந்துட்டான்னா, அவனுக்கு என்ன 60 நோன்புகள் கடமையாக்கப்படுது. 30க்கு 60. அப்ப அந்த 60 நோன்புகள் அவனுக்கு கடமையாக்கப்படும்போது, அத அவன் செய்யணும். செய்யலன்னா என்ன பண்ணலாம்? அந்த மாரி ஃபித்யா, பரிகாரம். நேரடியான பரிகாரம் என்ன? ஏழைகளுக்கு உணவளிக்கிறது. அப்ப அதுக்கு ஏத்தா மாரி ஒரு ஆள் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, விரும்பி அதிக நன்மை செய்தால் அது அவருக்கே சிறந்ததாகும். ஆனால் நீங்கள் அறிவுடையோராய் இருப்பின், நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மை ஈட்டி தரும். நீங்க அறிவுடையோர் அப்படின்னு சொன்னா, உங்கள் தக்குவாவ நீங்க பாதுகாத்துக்கிறது தான் சிறந்தது. அந்த தக்குவாக்காக நீங்க நோன்பு புடிங்க. நோன்ப விட்றாதீங்க. அறிவுடையோர் நோன்ப விடமாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு ரமலான் மாதம் எத்தகையதென்றால், அம்மாதத்தில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும், மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அதாவது ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அம்மாதத்தில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டி. ஹுதல் லின்னாஸ் மனிதர்களுக்கான வழிகாட்டி கிடைச்சிச்சு. அது எப்படிப்பட்டது? நேர்வழியான தெளிவான அறிவுரைகளை கொண்டது. பையினா. அதே மாரி அது எப்படிப்பட்டது? சத்தியத்தையும், அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியது. ஃபுர்கான். அது உங்களுக்கு அப்பதான் கிடைச்சுச்சு.
அப்ப அதெல்லாம் சொல்லிட்டு, எனவே இனி உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ, யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோற்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. விரும்பினா புடி, விரும்பாம புடிக்காட்ட அப்படி கிடையாது. இது கட்டளை. இதை செஞ்சுதான் ஆகணும். ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோன்பு நோற்றிட வேண்டும். மற்ற நாட்கள்ல கணக்கிட்டு நோன்பு பிடிச்சுக்குங்க. அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை விரும்புகிறான், அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பவில்லை. நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் நிறைவு செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களை நேரிய வழியில் செலுத்தியதற்காக நீங்கள் அவனுடைய மேன்மையை போற்றி அவனுக்கு நன்றி பாராட்டுவதற்காகவும் இவ்வழி உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. அதாவது நீங்க இந்த நோன்பு பிடிக்கிறதுனால ஒண்ணு என்ன, நீங்க தக்குவா இறையச்சம் உடையவரா ஆகுறீங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இந்த மாதத்துல தான் குர்ஆனை இறக்கியிருக்கான். இது நேர்வழி, பல பேருக்கு கிடைக்காது, நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்ம 2 விஷயம் செய்யணும். ஒண்ணு பாவ மன்னிப்பு கேட்கணும், இன்னொன்னு நன்றி செலுத்தணும். ஒரு ஆளுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகமா கொடுத்துட்டான், அவர் என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும், 2வது நன்றி செலுத்தணும். ஏன் பாவ மன்னிப்பு கேட்கணும்னா, இது சோதனையா கூட இருக்கலாம். இந்த டைம்ல எனக்கு பெருமை வந்துடக்கூடாது, நான் தான் பெரிய பணக்காரங்க அகந்தையெல்லாம் வந்துடக்கூடாது. அதே சமயத்துல இந்த செல்வம் எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான், இது அருளா கொடுத்துருக்கானா, அதுக்கு நான் நன்றி செலுத்தணும். அதே மாதிரி எனக்கு ஒரு துன்பம் ஏற்படுது, அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த துன்பம் நான் செஞ்சு ஏதோ ஒரு பாவத்துக்காக அல்லாஹ் கொடுத்துருக்கலாம், அதுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடணும். அதே சமயத்துல இந்த பாவத்தை இன்னும் வீரியம் கொண்ட இன்னொரு இந்த துன்புறுத்தலை இன்னும் வீரியம் கொண்டதா மாத்தாம வச்சிருக்கானேங்கிறதுக்காண்டி அல்லாஹ்க்கு நான் நன்றி செலுத்தணும். இந்த 2 நிலையும் மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்துருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அதனால அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அருளுக்கும் நன்றி செலுத்தணும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளுக்காகவும் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடணும். இதான் மனிதனுடைய இயல்பா இருக்கணும். அப்ப அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன பண்றான், நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கான். நோன்பு வந்து நம்மள தக்வா உடைய மக்களா ஆக்கும். இப்ப இந்த நோன்பு பொறுத்த வரைக்கும் இது பாருங்க, இது எந்த அளவுக்கு மனிதனுக்கு வந்து ரொம்ப சலுகையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து அல்லாஹ் எந்த சிரமத்தையும் இது பண்ணல, வேணும்னே விட்டுறாத அப்படிங்கிறான். அதுலயும் பாருங்க இஸ்லாம் எந்த அளவுக்கு சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏழை ஒருத்தவர் இருக்கிறார். அவரு நோன்புடைய நேரத்துல தன்னுடைய மனைவி இடத்துல சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே ரசூல்லாட்ட வராரு. அவர் உண்மையில் நேர்மையா நடந்துக்கிறார். வந்துடுறாரு ரசூல்லாட்ட, யார் சொல்லலாம், நான் மனைவி இடத்துல சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறார். தெரிஞ்சு செஞ்சியா தெரியாம செஞ்சு? தெரிஞ்சுதான் சேர்ந்தேன். சேர்ந்துட்டேன் அப்படின்ன உடனே அப்ப என்ன பண்றாங்க, 60 நோன்பு பிடி அப்படிங்கிறாங்க. 60 நோன்புலாம் சக்தி இல்லை ரசூல்லா அப்படின்ன உடனே, அப்ப வந்து நீ ஏழைகளுக்கு உணவளி, அதெல்லாம் காசு இல்லைங்க அப்படின்ன உடனே ரசூல்லா பைத்துல் மால்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க, இந்தா தர்மம் பண்ணுன்ட்டு. ஏழைகளுக்கு உணவளிச்சிருன்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு, ரசூல்லாட்ட வந்து, யார் சொல்லலாம், ஊர்ல என்னை விட பெரிய ஏழை யாரும் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்ன உடனே நீயே எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு ரசூல்லா சிரிக்கிறாங்க. கடவாய்ப்பல்ல தெரிகிற அளவுக்கு ரசூல்லா சிரிச்சாங்கிற நிகழ்வுல இதை சொல்றாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சலுகையானது இஸ்லாம். செல்வம் உள்ளவன் இந்த மாதிரி பண்ணியிருந்தானா அவன் காசை வச்சு தர்மம் பண்ணியிருக்கணும். ஒண்ணுமே இல்லைன்னா இஸ்லாம் எப்படி வழிகாட்டுது? கரண்ட் போயிருச்சா? வரும்போது அடக்கிட்டு வரா. சரி, சரி, ஓகே, 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 அது பிரச்சனை இல்லை. இப்ப என்னன்னா, இப்ப அந்த காரணத்துக்காக அல்லாஹ் என்ன சொல்றான், தெளிவா சொல்லியாச்சு. மைக் எடுக்கும், ஏன்னா மைக்கு பேட்டரி சார்ஜ் போட்டு ஏத்துறது, கேமராவும் எடுக்கும், அது சார்ஜ் போட்டது, லைட் எல்லாம் கரண்ட்ல ஓடுது. அப்ப இது வந்து நோன்புடைய முக்கியத்துவத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, மேலும் நபியே, என்னுடைய அடிமைகள் என்னை குறித்து உம்மிடம் கேட்பார்கள், ஆனால் என்னை பத்தி என்னுடைய அடிமைகள் உன்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கின்றேன். என்னை எவரேனும் அழைத்தால் அவ்வாறு அழைப்பவனுடைய அழைப்புக்கு மறுமொழி சொல்கின்றேன் என்பதை தெரிவித்து விடுங்கள். எனவே அவர்கள் என்னுடைய அழைப்பை விரைந்து ஏற்றுக்கொள்ளட்டும், என் மீது நம்பிக்கை கொள்ளட்டும், அதனால் அவர்கள் நேர்வழி அடைந்திட முடியும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இப்பதான் அடிமைகளை பத்தி பேசுறேன். என்னுடைய அடிமைகள் உங்கள்கிட்ட வந்து கேட்கறாங்க, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டா, நான் அவங்களுக்கு அருகிலேயே இருக்கின்றேன், அருகில இருக்கேன், பக்கத்திலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். லைட்லாம் இல்லை, அப்ப வந்து அருகிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான், அவங்க என்கிட்ட ஏதாவது ஒரு கேட்கறாங்க, என்னை அழைத்தால் அவ்வாறு அழைப்பவனுடைய அழைப்புக்கு மறுமொழி சொல்கின்றேன். அல்லாஹ் இந்த இடத்துல நம்ம நோன்பு பிடிக்கிறோம், நோன்பு பிடிக்கிறாம நீங்க என்ன அமல்கள் வேணாலும் எடுத்துக்கங்க. இந்த அமல்கள்லாம் எதுக்காக செய்யறோம்? நமக்கு ஒரு தேவை இருக்கும், கண்டிப்பா எல்லா மனிதனுக்கும் தேவை இருக்குது. அந்த தேவையை அல்லாட்ட கேட்கணும். இஸ்லாம் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கை, இஸ்லாத்துக்காக தான் நான் வாழ்றேன், இஸ்லாத்தை மேலவங்க செய்யறதுக்காக தூதருடைய பணியைத்தான் நான் மேற்கொண்டு வாழ்றேன் அப்படின்னு சொன்னாலும், துறவரத்தையே ஒரு ஆள் மேற்கொண்டாலும் அவருக்கு ஒரு எய்ம் இருக்கும்ல.
இலக்கில்லாத மனிதர்கள் இல்லை. இலக்கில்லாத மனிதர்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து ஒண்ணுமில்லாதவங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில அவனுக்கு ஒரு இலக்கு இருக்கும் மனிதனுக்கு. அப்ப இஸ்லாத்தை இலக்கா வச்சிருக்கவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஒரு இலக்கு இருக்கு. அப்ப அதுக்காண்டி அவன் துவா செஞ்சான். தான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது ஒரு இலக்கு தான். அவ இலக்கே இல்லாம எந்த மனிதர்களும் இல்ல. அப்ப அதுக்காண்டி பிரார்த்தனை செய்யணும். அந்த இலக்கு தப்பான இலக்கா ஒருபோதும் இருக்காது. ஏன்னா தப்பான விஷயத்துக்காண்டி யாரும் துவா செய்ய மாட்டாங்க. எவனாவது வந்து குடிக்கும்போது பிஸ்மில்லா சொல்லுவானா? செய்யவே மாட்டான். பன்னிக்கறி சொல்லும்போது பிஸ்மில்லா சொல்லுவானா? செய்ய மாட்டான். அவனுக்கு துணியாது அந்த இது. அப்ப பாவம் செய்றவன் துவா கேட்க மாட்டான். நன்மை செய்றவன் தான் துவா கேட்பான். அந்த நன்மை நமக்கு விளையணும். அதனால நான் தேவையுடையவனா இருக்கேன். நல்ல விஷயம் அப்படிங்கிறப்ப மட்டும் தான் துவா வேலை செய்யும். அப்படி கேட்கிறவங்கள பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் அவங்களுக்கு அருகிலேயே இருக்கேன். அவங்க என்னை அழைக்கும்போது நான் அவங்களுக்கு மறுமொழி சொல்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எனவே அவர்கள் என்னுடைய அழைப்பை விரைந்து ஏற்றுக்கொள்ளட்டும். என் மீது நம்பிக்கை கொள்ளட்டும். அதனால் அவர்கள் நேர்வழி அடைந்திட முடியும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அதனால நான் அவன் கூடயே இருக்கேன். எவன் இறையச்சம் இருக்கோ, எவன் இறை நம்பிக்கையாளனோ அவன் கூடயே நான் இருக்கேன். அவன் அவன் கேட்கிற துவாவை நான் ஏற்கிறேன். அவனுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா நம்ம அல்ஹம்து சூறாலயே பார்த்தோம்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ட்டோனே என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து தன்னுடைய மலக்குமார்கள் சபையில சொல்றான். அர் ரஹ்மானிர் ரஹீம்னோனே மேன்மைப்படுத்திட்டான். மாலிகி யௌமிதீன் என்ன உயர்த்திட்டான், என்ன கண்ணியப்படுத்திட்டான். வந்து இறை இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் எங்களை நேர்வழி செலுத்துவான். அவன் கேட்டது அவனுக்கு கிடைக்குங்கிறான் அல்லாஹ். அது ஒரு துவா. அல்ஹம்து சூறாவே நம்ம சொன்னோம் ஏற்கனவே. அதை பார்க்கும்போதே சொன்னோம். அது ஒரு துவா. அது பிரார்த்தனை. அல்லாஹ் ஏற்கிறான். நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரிப்ளை பண்றோம். இப்போ உனக்கு ஏன் ரிப்ளை பண்ணல? சில பேருக்கு துவா கேட்டு உடனே கிடைச்சிருக்கும். ஓகே இதுக்கு அல்லாஹ் ரிப்ளை பண்ணிட்டான்னு வச்சுப்போம். சில விஷயங்களுக்கு ரிப்ளையே வரலையே. 3 விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனை ஏற்கப்படுறதுக்கு 3 காரணங்கள். 1 நீங்க கேட்டது நல்லதா இருக்கும். அல்லாஹ் குடுத்துருவான். இல்ல என்ன பண்ணுவான்? அத குடுக்காம இருக்கிறானா, அது தீயதா இருக்கலாம். அதனால அல்லாஹ் குடுக்காம இருக்கலாம். இன்னொரு அதுக்கு பதிலா அவன் வேற ஒண்ண கூட குடுத்துருக்கலாம். அது நமக்கு தெரியாது. 3வதா ஒண்ணு என்னன்னா, அந்த துவாவ அல்லாஹ் சேகரிச்சு வைக்கிறான். நீ கேளு, அத குடுக்கிறதுனால நீ அடையிற பயனை விட, நான் அத குடுக்காம உன்ன வச்சிருக்கேன். மறுமையில உனக்கு அத கொண்டு நான் சிறப்பிப்பேன். அதனால உங்களுடைய துவா அப்படியே சேகரிக்கப்படும். சேகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே அது சேகரிச்சு, சேகரிச்சு அல்லாஹ் மலை போல குவிச்சு வச்சிருப்பான். நீங்க டெய்லியும் கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அத கேட்டுக்கிட்டே இருங்க. துவா கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த துவா என்ன பண்றான்ல சேகரிச்சு வச்சிருக்கான். கொத்தா சேகரிச்சு வச்சிருப்பான். மறுமையில போய் நிக்கிறீங்க. நம்ம எல்லாம் மறுமையை நம்புறோம். அலட்சியமா இந்த உலக வாழ்க்கைய வச்சு பேச முடியாது. நமக்கு ஒண்ணு துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது கிடைக்கல. கிடைக்கல. ஆனா நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். செத்துட்டோம். இன்னைக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. செத்துட்டு நம்ம போய் நிக்கிறோம் அல்லாஹ் முன்னாடி. அப்ப என்ன நடக்கும்? அங்க போய் நிக்கும்போது அல்லாஹ் நீ கேட்ட துவாவ நான் குடுக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீலப்பா, இந்தா. இதான் உனக்கு நான் சேர்த்து வச்சதுன்னு சொல்லி அல்லாஹ் சொர்க்கத்துல போட்டானா, அன்னைக்கு அது எவ்வளவு பெரிய சிறப்பு. அல்லாஹ் எப்பவுமே இறை நம்பிக்கையாளர்களுக்கு அநீதி இழைக்கல. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவாங்க, இறை நம்பிக்கையாளர்களுக்கு எல்லாமே நன்மையா அமைஞ்சிருக்கு. அவனுக்கு ஒரு நல்லது நடந்தா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறான். அவனுக்கு ஒரு தீமை நடந்தா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறான். ஒட்டுமொத்தமா அவனுடைய முகம் எப்போதும் அல்லாஹ்வை நோக்கி திரும்பியே இருக்கு. அல்லாஹ் அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு ஒருத்தரும் ஒரு பிரார்த்தனை செஞ்சு அல்லாஹ் அத குடுக்கலங்கிறதுக்காண்டி, அல்லாஹ் எனக்கு குடுக்கல அப்படின்னு அநீதி இழைச்சுட்டான் அப்படின்னு அவன் ஒருத்தன் சொல்லாம இருக்கிறானோ, அவன் சொல்லாம இருக்கிற வரைக்கும் அந்த துஆவுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குங்கிறான். அந்த துஆவ கேட்டு ஒண்ணு அவன் கேட்டது கிடைக்குது. இல்லன்னா என்ன நடக்கும்? அவன் கேட்டதுக்கு பதிலா அதை விட சிறந்தது கிடைக்கும். இல்லன்னா என்ன நடக்கும்? அத அல்லாஹ் சேகரிச்சு மறுமைக்காண்டி குவிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஒருத்தன் அல்லாஹ் என்னத்த குடுத்தான்? இவனுக்கெல்லாம் குடுத்துட்டான், அவனுக்கெல்லாம் குடுத்துட்டான், எனக்கு குடுக்கலன்னு அந்த அலட்சியமான அல்லாஹ்வ வந்து அலட்சியப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பேச்ச பேசாத வரைக்கும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். பேசிட்டாங்கன்னா, அப்படியே எல்லாம் காலியாயிரும். அது எல்லாமே காலி. அப்ப நம்ம அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கும்போது அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், "என்னுடைய அழைப்பை விரைந்து ஏற்றுக்கொள்ளட்டும்." என் அழைப்ப நீ ஏத்துக்கோங்கிறான். இதெல்லாம் உனக்கு நிறைவேறணுமா? உனக்கு அல்லாஹ் நீ கேட்கிறதெல்லாம் அல்லாஹ் குடுக்கணுமா? நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். என்னுடைய அழைப்பை ஏத்துக்கோ. என்ன சொல்றான்? என்னுடைய அழைப்புனா, என்னுடைய அழைப்பு, என்னுடைய தூதருடைய அழைப்பு. இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கோ. இந்த இஸ்லாத்துக்குள்ள முழுமையா நுழைஞ்சிரு. இதனால நீ என்ன பண்ணுவ? சரியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ற. எந்த பாவமும் செய்யல. அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா நன்மைகளையும் செய்யற. பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கிற. அப்ப இதெல்லாம் செஞ்சீனா என்ன பண்ணுவான் அல்லாஹ்? நீ கேட்கிறத நான் குடுக்கிறேங்கிறான். என் அழைப்பை ஏத்துக்க, என் மீது நம்பிக்கை கொள்ளட்டும். அதனால் அவர்கள் நேர்வழி அடைந்திட முடியும். அதான் ஹிதாயத். அதான் ஹுதா. அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நோன்பு கால இரவில் நீங்கள் உங்களது மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு விட்டது. அதாவது நீங்க மனைவி இடத்துல இரவு நேரங்கள்ல சேரலாம். நோன்பு இல்லாத நிலையில நீங்க சேரலாம், தப்பில்ல. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும், நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள். ஏன்னா ஒழுக்கம் தவறாமல் இருக்கிறதுக்கான சேஃப்டி இது கணவன் மனைவி தான். ஒரு மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி. அவங்க ஒழுக்கத்த மீறாம, அவங்க ஒழுக்கத்தோட இருக்கிறதுக்கு, அவங்களுடைய கட்டுக்கோப்பா இருக்கிறதுக்கு அவங்க 2 பேரும் தான் ஆடைகள்.
இப்போ இவர் வந்து ஒழுக்கமா இருக்கணும்னா அவங்க மனைவியால மட்டும்தான் அவர் ஒழுக்கமா இருக்கிறத உத்தரவாதம் கொடுக்க முடியும். ஒரு மனைவியுடைய ஒழுக்கத்துக்கு கணவன் தான் உத்தரவாதம் கொடுக்க முடியும். இந்த 2 உத்தரவாதத்துக்கும் பொதுமையானது என்ன? இந்த 1 மாச காலம் அது இல்லாம இருக்க முடியாது. தேவை இருக்கும். அதனால என்ன சொல்றான்ல, இரவுல அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்றான். நீங்கள் உங்களுக்கே வஞ்சனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். ஏன்னா நீங்க அன்னைக்கு சஹாபாக்களுடைய காலகட்டம் அதுதான். அவங்க அதை சேரக்கூடாதுன்னு விலகி இருந்தாங்க. ஏன்னா நோன்புடைய காலகட்டத்தில் சேராம இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? அதை விதிவிலக்காக்குறான். இல்ல அப்படிலாம் இல்ல, நீங்க சேரலாம். நோன்பு இல்லாத நிலையில நீங்க சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து வஞ்சனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். எனினும் உங்கள் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றான். மேலும் உங்கள் குற்றங்களை பொறுத்தருளினான். இனி இரவில் அவர்களுடன் நீங்கள் கூடுங்கள். அல்லாஹ் அனுமதித்துள்ள இன்பங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் விடியற்காலையில் வெள்ளை நூலையும் கருப்பு நூலையும் பிரித்தறியும் முடியும் வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். நோன்பை பத்தி அல்லாஹ் வரையறை சொல்லும் போது என்ன சொல்றான்? நீங்கள் அல்லாஹ் அனுமதித்துள்ள இன்பங்களை அனுபவித்துக் கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். இன்னைக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல இஸ்லாத்தினுடைய தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் இந்த உலகத்துல ஹலால பெருசாக்கிட்டான். நீங்க பாருங்க, அல்லாஹ் வந்து இது ஹலால் இது ஹலால்னு லிஸ்ட் போடல. இதெல்லாம் ஹராம்னு சிலது லிஸ்ட் போட்டான். இதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே ஹலால். ஹலாலாக எப்படி இந்த உலக இன்பங்களை பெற்றுக்கொள்வதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் வழிகாட்டுறான். நீ திருமணம் செஞ்சு இது பண்ணிக்கோ, நீ சாப்பிட்றதா இருந்தா இதெல்லாம் சாப்பிட்டுக்கோ, அநியாயமான முறையில் சாப்பிடாத, இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லி அல்லாஹ் அந்த ரூல்ஸை போட்டு கொடுத்து நம்மளை ஹலாலான முறையில வாழ்றது எப்படின்னு தான் கற்றுக் கொடுக்குறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் அனுமதித்த வகையில நீங்க அதை பெற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை நூலையும் கருப்பு நூலையும் பிரித்தறியும் ஒரு நிகழ்வு. இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு பிரபலமான ஹதீஸே ஒன்று இருக்கு. இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு சஹாபி என்ன பண்றாரு? வெள்ளை நூலையும் கருப்பு நூலையும் எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டாரு. கருப்பு நூலை எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு போயிட்டு விடிய விடிய பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா அது கருப்பு நூல் வெள்ளையே ஆகல அப்படின்ட்டு. ஆனா இங்க அல்லாஹ் எதை பத்தி பேசுறான் அப்படின்னு சொன்னா, பகல் இரவை பத்தி பேசுறான். இரவு முழுமையா அந்த இரவு வந்து வெள்ளையா மாறுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அவ்வளவுதான், சஹர் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. அதே வெள்ளை முழுமை கருப்பு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இரவு தோன்ற ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க நோன்பு திறந்துடலாம். இப்ப இதை பத்தி தான் அல்லாஹ் வந்து அங்க பேசுறான். நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், பின்னர் இவற்றை எல்லாம் தவிர்த்து இரவு தொடங்கும் வரை நோன்பை நிறைவு செய்யுங்கள். ஆனால் மஸ்ஜிதுகளில் நீங்கள் இத்திகாஃப் இருக்கும் நிலையில் மனைவியரோடு கூடாதீர்கள். இப்பதான் அல்லாஹ் இத்திகாஃப் பத்தி பேசுறான். இத்திகாஃப் சட்டங்களை பார்த்தீங்கன்னா, இது வந்து உண்மையிலேயே ஒருத்தன் திருத்தவே முடியாதுன்னு ஒரு அடிக்ஷன்ல இருப்பான்ல, அவனும் மீளணும்னு நினைக்கிறான். உண்மையிலேயே அடிக்ஷன்ல இருந்து மீளணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இத்திகாஃப் அவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுது. ஏன்னா அவன் வீட்டில் இருப்பான், தனியா இருப்பான், அவனுக்கு அந்த தவறுகள் தூண்டுறதுக்கான சூழல்கள் அதிகமா இருக்கும். இதுல இருந்து விலகி போய் அவன் உட்கார்ந்து இருக்கும்போது அவன் மீட்டுக்க முடியும். அப்ப இத்திகாஃப அல்லாஹ் வந்து சொல்றான், இத்திகாஃப் இருங்கிறான். பள்ளிவாசல்ல போய் என்ன பண்ணோம்? கடைசி 10 நாட்கள்ல ரசூலுல்லாஹ் இத்திகாஃப் இருந்திருக்காங்க. பொதுவாகவே ரமலான் மாதத்துல ரசூலுல்லாஹ் இத்திகாஃப் இருந்திருக்காங்க. ரமலான் அல்லாத நாட்கள்லயும் இத்திகாஃப் இருக்கலாம், தப்பு இல்லை. அப்ப நீங்க இத்திகாஃப் போய் பள்ளிவாசல் இருக்கீங்கன்னா, பள்ளிவாசல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய இல்லம், ஷைத்தான்ட்ட இருந்து பாதுகாக்கப்படுற ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க. அங்க போயிட்டீங்கன்னா, இப்ப ரமலானுடைய கடைசி 10ல உங்களுடைய ஆண் மக்கள் தயவு செஞ்சு ஆம்பளை பிள்ளைகள் எல்லாத்தையும் இத்திகாஃப் அனுப்பி வைங்க. ஒவ்வொரு ஜமாத்துகளும் ஒவ்வொருடைய பள்ளிவாசல் நிர்வாகங்களும் இதை கையில் எடுக்கணும். இது என்ன பண்ணணும்? இத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு நாங்க வழிகாட்டுறோம் அப்படின்னு உட்காந்து சும்மா அவனை வந்து தங்கிக்கோ, ஓதுற வரைக்கும் ஓதிக்கோ, நோண்டுற வரைக்கும் போன நோண்டிக்கோன்னு அப்படி அலட்சியமா இங்க திங்கிறது இது பண்ற மாதிரி அவன் அங்க போய் படுத்து கிடக்கிறதுலாம் பிரயோஜனமே கிடையாது. அவன் அங்க போறானா அவன் தஹஜ்ஜத் எந்திரிச்சு தொழுவணும். அதுக்கு ஜமாத்து மூலியமாவே ஏதாவது ஒரு பள்ளிவாசல் நிர்வாகமே ஒரு ஆளை நியமிச்சு, இல்லை இமாமே வந்து இத்திகாஃப் இருக்கட்டுமே, இமாம் இத்திகாஃப் இருக்கிறாரு, இமாமோட சேர்ந்து எல்லாருமே இத்திகாஃப் இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு? தஹஜ்ஜத் எந்திரிச்சு தொழுவு நடத்துவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? அந்த சஹருடைய உணவுகள்ல அளவை பேணுவார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நோன்பு பிடிக்கிறோங்க, சஹரையே விட்டு கட்டிடுறோம், நோன்பு திறக்கிறது விட்டு கட்டிடுறோம். ஆனா நோன்பு வந்து உண்மையிலேயே நம்ம ஈமானை வலுப்படுத்தணும், உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அது. ஆனா அதுல நம்ம வரம்பு மீறும் போது அந்த ஆரோக்கியம் மேம்படுறதுல எந்த வழியுமே இருக்காது. அதனால அந்த உணவுகள்ல ரொம்ப நம்ம பக்குவமா நடந்துக்கணும். சும்மா ஐஸ் தண்ணியை குடிக்கிறது, போட்டு அதை சாப்பிட்றது, இதை சாப்பிட்றது அப்படிலாம் நோம்புலாம் திறக்கக்கூடாது. ரொம்ப பக்குவமா சாப்பிட்டுக்கணும். எல்லாமே மிதமான உணவுகளா இருக்கும், அதான் நோன்பு. அந்த நிலையில சஹருக்கு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, வாரத்துல ஒரு நாள் நான்வெஜ் எடுத்துக்கிறீங்க, இல்ல நான்வெஜ்ஜை எடுத்துக்கும் போது ஒரு அளவோட எடுத்துக்கிறது இருக்குது. ஆரோக்கியமற்ற முறையில எடுத்துக்க கூடாது. அதெல்லாம் நம்ம ரொம்ப கடைபிடிச்சு இருந்துக்கிட்டோம்னா 2த்துக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது, உள்ளத்துக்கும் நல்லது. அப்ப இத்திகாஃப் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? இமாம் வந்து வழி நடத்துறாரு, தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து இபாதத்துகள் செய்யறாங்க, குர்ஆனை ஓதுறாங்க, குர்ஆன் வகுப்புகள், ஈமான பூஸ்டப் செய்யக்கூடிய வகுப்புகள், இதெல்லாம் இத்திகாஃபுடைய நாட்கள்ல நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 10 நாள்ல இருந்து அவன் வெளியே வரும்போது ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியோட இருப்பான். அந்த இத்திகாஃப் இருந்துட்டு வரவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிட்டு, அந்த உள்ளமும் அந்த செயல்பாடுகளும் ஒருங்கிணைஞ்சிருக்கும். சும்மா ஜாமா வளர்க்கும் போது விளக்கிட்டு எதையோ யோசிக்கிற நிலைப்பாடுகள் இருக்காது. இத்திகாஃப் வந்து அப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கும். சரசரன்னு வேலை செய்வாங்க. அந்த வேலையில வந்து ஃபுல் கவனமும் அதுல இருக்கும். அப்படிப்பட்ட சிந்தனைகளை வந்து அது உருவாக்கும். செல்போன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இத்திகாஃப்லாம் போய் உட்காந்துக்கிட்டு ஃபோனை நோண்டிட்டு ரீல்ஸ்லாம் பார்க்க முடியாது.
ஃபோனை தூக்கி ஓரமா போட்டுருணும். ஏதாவது அவசரம் ஃபோன் அடிச்சு, என்னப்பா இன்னைக்கு என்ன சஹருக்கு அனுப்ப, என்ன ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா துவைக்கிறதுக்கு கொடுத்து விட்றியான்னு சொல்லி உமா அப்பா ஃபோன் அடிச்சா தான் பேசலாம். இல்ல அதுக்கு அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தேவையின் கருதி பேசினா ஓகே. வேற எந்த பேச்சும் பேசிக்க கூடாது. அப்ப இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அப்ப இத்திகாஃப் ரொம்ப அவசியம். அந்த நிலையில நீங்க இருக்கும்போது மனைவியரோடு கூடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படின்னு சொன்னா, பெண்களும் இத்திகாஃப் இருந்தாங்க. மஸ்ஜித் நபவில பெண்கள் இத்திகாஃப் இருந்தாங்க. மாதவிடாய் ஏற்பட்ட தருணங்கள்ல கூட பெண்கள் இத்திகாஃப்ல இருந்து வெளில வரல. அதே கூடாரங்கள்ல இருந்தாங்க. அந்த நிலையிலயும் இருந்தாங்க. நோன்பு பிடிக்க மாட்டாங்க. ஆனா இத்திகாஃப் விட்டு வெளில வரல. இத்திகாஃப் எப்படின்னா பள்ளிவாசலுக்குள்ள இருக்க மாட்டாங்க. வெளியில ஒரு டென்ட் போட்டு அங்க டென்ட்டுக்குள்ள இருப்பாங்க. அவங்க அங்கேயே இருந்துகிட்டு இபாதத் செஞ்சுக்கிட்டு, ஜமாத்து தொழுகை அப்ப மட்டும் போய் தொழுதுகிட்டு இப்படிலாம் இருந்தாங்க. இந்த மாதிரி சிஸ்டம் வெஸ்டர்ன் வேர்ல்டுல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா நம்ம பகுதிகளில் அதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால முடிஞ்ச அளவுக்கு இபாதத்தை ரொம்ப அதிகப்படுத்திக்கிற நாட்களா அதை நம்ம அமைச்சுக்கணும். அப்ப அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட வரம்புகள். இத்திகாஃப் இருக்கும்போது நீ ஒய்ஃபோட சேராத. அது இரவா இருந்தாலும் சரி, நோன்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, பிடிக்காம இருந்தாலும் சரி, நீ போகக்கூடாது. அங்கதான் இருக்கணும். இது அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகள். இப்ப அதுதான் நம்ம இப்ப கூட நம்ம பார்த்தோம்ல, அல்லாஹ் ஏற்படுத்தின வரம்புகளை பத்தி முழுமையா நுழைஞ்சிருக்கு. அல்லாஹ் ஒரு ரூல்ஸ் சொல்லிட்டானா அதான் ரூல்ஸ். ஒரு மனுஷனுக்காண்டி மனுஷனை சம்பாரிச்சுக்கிறதுக்காண்டி உருவாக்கின ஒரு கட்டமைப்பு ஆபீஸ். அதுக்குள்ள போகும்போது அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்றோம்ல. 9 மணிக்குள்ள வரணும்னா வரணும். இந்த ட்ரெஸ் தான் போடணும்னா போடுறோம். இப்படித்தான் நடந்துக்கணும்னா நடந்துக்கிறோம். இன்னென்ன ஆளுகளுக்கு இன்னென்ன மரியாதை செலுத்தணும்னா அதை செலுத்துறோம்ல. அதே மாதிரி இஸ்லாம் இந்த வரையறைகளை சொல்லுது. இஸ்லாம் இந்த ஒரு வெறுமனே ஆடை கட்டுப்பாடுகளை பத்தி பேசல. வெறுமனே ஒழுக்க கட்டுப்பாடுகளை மட்டும் பேசல. தாய் தந்தையரை பராமரிக்கிறத பத்தி இஸ்லாம் தான் பேசுது. வேற எந்த மார்க்கமும் பேசுற மாதிரி எனக்கு தெரியல. இஸ்லாம் தாய் தந்தையரை பராமரிக்கிறத பத்தி பேசுது. குழந்தை வளர்ப்பை பத்தி பேசுது. ஒட்டுமொத்த வாழ்வியலுக்கு இஸ்லாம் வழிகாட்டுது. அப்ப இதெல்லாம் வரம்புகள் அல்லாஹ் ஏற்படுத்தினது. இதுல எல்லாம் மீறக்கூடாது. இதெல்லாம் கட்டுப்பட்டு தான் நடக்கும். இப்படி இருந்தா மட்டும்தான் சரியத்துக்கு உட்பட்டு வாழ்றதா அர்த்தம். அப்ப நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். மக்கள் தவறான வழிகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ளும் பொருட்டு தன்னுடைய கட்டளைகளையும் விதிகளையும் அல்லாஹ் இவ்வாறு தெளிவாக்குகிறான். நான் சொன்ன வழியை தாண்டி போனீங்கன்னா நீ தப்பான பாதைக்கு போயிருவ. அதனால உன்னை நேர்வழிப்படுத்துறதுக்காண்டி அல்லாஹ் இப்படி கட்டளைகளை தெளிவாக்கி சொல்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். மேலும் நீங்கள் ஒருவர் மற்றவரின் பொருள்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். இது வேற வேற டாபிக் போகுது. இப்ப என்னன்னா இது ஊழல்களை பத்தி பேசுது. இது வேணா நம்ம இதோட முடிச்சுக்கலாமா இல்ல தொடரலாமா? முடிச்சுக்கலாம்னா நோன்பு சாப்டரோட முடிச்சிடலாம். இது ஊழலை பத்தி வருது. இது கவர்மெண்ட் சப்ஜெக்ட். அப்படியே வேற. நோம்போட முடிச்சுக்கலாமா? சரி, வாஹிதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا